ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர் சமையல் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் நான் வந்திருக்கேன். அது என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு, கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி, கடுகு நல்லா ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பச்சை கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் ஆட் பண்ணி இந்த எண்ணெயோடு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாவை 2 கீரி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பொரியலுக்கு எந்த வித மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல காரத்துக்காக. அதனால் வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன முட்டைக்கோஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த எண்ணெயில் வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த முட்டைக்கோஸ் இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரியாக சாரணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து வந்து நம்ம இந்த முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 1/2 டம்ளர் தண்ணியே போதுமான அளவு தாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணியில் சீக்கிரம் வற்றிடும், அப்புறம் வந்து இந்த முட்டைக்கோஸ் வந்து வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரே மாதிரியாக நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியில் வற்றி முட்டைக்கோஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சா இல்லையான்னு. எனக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் சார அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுங்க. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் சுலபமான முறையில் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.